ज्ञान ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाद्यं तथाधीश्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं जाग्रजातं सगगन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगगन ललिता श्रीविशाखान्वितां च नमो महावतान्याय कृष्णप्रेम प्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेच गोपिका गान्त राधा गान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी वास्तस्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. நம்ம இந்த பகவத்கீதையோட எசன்ஸ் 9 அத்தியாயங்கள் பார்த்தோம். இன்னைக்கு 10வது அத்தியாயம் பார்க்கிறோம். 9 அத்தியாயத்தோட கடைசியில என்ன பண்ணியிருக்காங்க? மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாம் ஏ வைசேசி சத்யம் தே. ஹரே கிருஷ்ணா. மாம் ஏ வைசேசி யுக்தவ்யம் ஆத்மானம் மத் பராயண. பகவான் என்ன சொல்லிட்டாங்க? உனது மனத்தை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வெளிப்படுவாயாக. இவ்வாறாக என்னில் லயித்து முழுமையாக லயித்து நிச்சயமாக என்னிடமே வருவாய் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. இப்ப பகவான் என்ன சொல்றாங்க? திரும்பியும் 10வது அத்தியாயத்துல பகவான் கண்டினியூஸா அர்ஜுனா கேட்ட கேள்விகளுக்கு பகவான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பகவான் மேலதான் நம்மளோட அந்த ஸ்மரணம் எப்பொழுதும் பகவானை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப அடுத்து பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். பலம் பொருந்திய புஜங்களை உடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விலக்கியுள்ளதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உனது நலனிற்காக உரைக்கப் போகின்றேன். அப்ப பகவான் என்ன சொல்லியிருக்காங்க? ஏற்கனவே பேசிட்டு தான் இருக்கிறாங்க பகவான். இன்னமும் இதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை உனக்கு நான் அளிக்கப் போகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனை மீண்டும் கேட்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பகவான் 6 ஐஸ்வர்யங்களும் பூரணமாக நிரம்ப பெற்றவர். நம்மளுக்கு தெரியும் பகவான் தான் புருஷோத்தமர், முழுமுதற் கடவுள். அவங்களோட தன்மை என்ன, பகவானோட பூரணத்தோட தன்மை என்ன எல்லாம் பார்த்துக்கிட்டே வரோம். இன்னும் பகவான் என்ன சொல்றாங்க? இன்னும் ஏகப்பட்ட வைபவங்கள், பகவானோட வைபவங்கள் இருக்கு. இந்த சிறப்பான இதை காட்டிலும், இவ்வளவு நேரம் சொன்னதை காட்டிலும், ஏன்னா
பகவான் என்ன பண்ணியிருக்காங்க, 1ல இருந்து 9 அத்தியாயம் வரைன்னு பார்த்துட்டோம். இந்த 9 அத்தியாயத்துல சொன்னத காட்டிலும் சிறந்த விஷயங்களை வந்து உனக்கு உரைக்கப் போகின்றேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. அப்ப பகவான் வந்து அவங்களோட வைபவங்கள் மற்றும் செயல்கள வந்து என்ன சொல்றாங்க? ரகசிய ஞானங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைபவங்கள் வைபவங்கள்னா என்னதுன்னா பகவானோட அந்த விஷயங்கள். பகவானோட செயல்கள். அப்ப பகவானோட இந்த வைபவங்கள், செயல்கள் எல்லாத்தையும் அர்ஜுனாவுக்கு குடுக்கப் போறாங்க. இதுதான் ரகசியமான ஞானம். கிருஷ்ணா வந்து அர்ஜுனாவுக்கு சொல்லியிருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தவங்க வந்து பகவான பத்தி கேட்கிறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க வந்து பக்தி தொண்டுல ஈடுபடுறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? பகவானோட ஸ்மரணத்துல இருப்பாங்க. யார் ஒருத்தவங்க பக்தர்களோட சங்கத்துல இருந்துகிட்டு, பகவான பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ, அவங்களால மட்டும்தான் பக்தி தொண்ட ரொம்ப சிறப்பா செய்ய முடியும். ஏன்னா, இந்த பூரணத்தின் ஞானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? 9 அத்தியாயங்கள் வரையிலும் பார்த்தோம். பகவானோட இந்த பூரண வைபவம். எப்படி வந்து நம்ம வந்து உடல் பெற்ற ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ஆத்மாக்களோட கடமை என்ன? பகவானை அறிவது. பகவானுக்கு நித்தியமாக சேவை செய்வது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பகவான் எப்படிப்பட்டவர்? எப்படி தியானிக்க வேண்டும்? ஒரு பக்தர்களோட சங்கத்துல சேர்ந்துட்டு சிரவணம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கேட்கிற விஷயங்கள் எப்படி இருக்கணும்? மனதுல போய் பதிஞ்சு, அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அத வந்து நம்ம வாழ்நாள்ல வந்து எந்நேரமும் நெனச்சுக்கிட்டு, அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பேற்பட்டவனுக்கு தான் என்ன கிடைக்கும்? அந்த பக்தி தொண்டு கிடைக்கும். நம்ம வந்து பக்தி தொண்டையும் எப்படி பண்ணக்கூடாதாம்? விட்டு, விட்டு பண்ணக்கூடாதாம். நம்மளோட அ ஒ ஒரு ஆச்சாரியர் வந்து சொல்லுவாங்க. எப்படி வந்து இப்ப ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போறாங்க. போம்போது என்ன பண்றாங்க? 48 நாள் 1 மண்டலம் விரதம் இருந்து போறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? வந்ததுக்கப்புறம் அந்த விரதங்கள கைவிட்றாங்க. கைவிட்டதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? திரும்ப வந்து அடுத்த வருஷம் தான் திரும்ப அந்த 1 மண்டலம் விரதம் இருக்கிறது, அந்த மாரி பண்றாங்க. அப்ப பகவான நினைக்கணும் அப்டின்னா, இந்த மாரி நம்மளோட ஸ்மரணம் வந்து இருக்கக்கூடாது. நம்மளோட ஸ்மரணம் வந்து சர்வ சதா காலமும் பகவானை நினைத்துக் கொண்டே இருக்கணும். அப்ப அந்த பக்தி தொண்டு இடைவிடாமல், பிறழாமல் செய்யணும். அப்பேற்பட்டவங்களுக்கு தான் வந்து என்னோட இந்த வைபவங்கள் புரியும் அப்படின்னு பகவான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளோட அந்த பக்தி தொண்டு எப்படி இருக்கணும்னா, இடைவிடாமல் சும்மா விட்டு, விட்டு கேப் பண்ணியும் நம்ம வந்து செய்யக்கூடாது. ஏன்னா, இந்த பக்தி தொண்டுல பயிற்சி எடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்க எப்படி இருப்பாங்க? சிறந்த அறிவுடையவங்களா ஏன்னா நம்ம நேத்து நாரதரோட வாழ்க்கை பார்த்தோம். இந்த பக்தி தொண்ட எடுத்துக்கிறதுக்கு மிக சிறந்த ஒரு வி அ படிப்பறிவு, வேத கல்வியோட அறிவு இதெல்லாம் தேவையே இல்ல. அவங்க வந்து எப்ப வந்து அந்த பக்தர்களோட சங்கத்துல வந்து சேர்றாங்களோ, எப்ப வந்து அவங்க அந்த காதுகள முழுமையா பயன்படுத்தி, அந்த காது வழியா கேட்டு, அப்ப இதயத்துல வந்து இந்த விஷயங்கள நிலைநிறுத்தி ஏன்னா இந்த 2 காதையும் ஒட்ட வச்சோம். இந்த 2 காதையும் எடுத்து ஒட்ட வச்சோம் அப்டின்னா, அது எப்படி இருக்குமா? ஹார்ட்டோட ஷேப், இதயத்தோட ஷேப்ல இருக்கும். அதான் அந்த காது வழியா நெறைய கேட்டு, கேட்டு, கேட்டு இதயத்துல பதிய வச்சு, அத எப்பயுமே ஃபாலோ பண்றது. எப்படி யுக்த வைராக்கிய அப்படின்னு படிப்போம் இல்லையா? எத்தனையோ இடைஞ்சல்கள், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும், என்னோட மனம் வந்து பகவானில் நிலை பெற்று இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு பகவான் என்ன பண்றாங்க? மனசுக்குள்ள இருந்து, அவங்க வந்து அவங்கள வழி நடத்துறாங்க. ததாமி புத்தி யோகம் தம். நானே அவங்களுக்கு புக்திய தருவேன். அந்த நேரத்துல நம்ம ஏதாவது மறந்திருந்தோம் அப்படின்னா கூட, பகவான் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல நம்மளுக்கு நினைவூட்டி, பகவானே நம்மள வழி நடத்துவாங்க. அப்ப பக்தி தொண்டு மட்டும் தான் எல்லாத்தையும் விட சிறந்தது. நம்ம அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அஷ்டாங்க யோகத்துல இருந்தா கூட என்ன ஆகும்னு படிச்சோம்? திரும்ப வந்து அந்த இடத்துல இருந்து வீழ்ந்துருவோம். இந்த பௌதீக உலகத்துல வீழ்ந்துருவோம். அப்ப திரும்ப நம்ம இந்த பௌதீக சக்கரத்துக்குள்ள சுத்துவோம் அப்படின்னு படிச்சோம். அப்ப பக்தி தொண்டு மட்டும் தான் நம்மளுக்கு முக்தி குடுக்க முடியும்.
அப்ப இந்த 10th சாப்டர்ல என்ன குடுத்திருக்காங்க? அந்த பூரணத்தின் வைபவங்கள். ஏற்கனவே பகவான் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அர்ஜுனாவுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் இத விட சிறந்த வைபவங்களை உனக்கு சொல்கிறேன். நீ கேள் அப்படின்னு சொல்லி அர்ஜுனாவுக்கு இவங்க சொல்லிட்டு வராங்க. ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப நண்பனும், பக்தனுமா இருக்கிறதுனால, அர்ஜுனாவுக்கு பொறாமையே இருக்கிறதுனால, ஏன்னா அப்பேற்பட்ட குவாலிட்டி இருந்தா மட்டும் தான் பகவானோட இந்த வைபவங்கள் வந்து புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். யார் ஒருத்தவங்க பகவான் வந்து பிறப்பற்றவங்கள். ஏன்னா சில மூடர்கள் வந்து கேட்பாங்க இல்லையா? பகவான் வந்து இப்ப இந்த அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அப்ப பகவான் வந்து எப்ப பிறந்தாங்க? பகவானோட யுகம் என்ன? இந்த மாரிலாம் கேட்பாங்க. பகவான் வந்து நெறைய இடத்துல பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க? நான் பிறப்பற்றவன். ஏன்னா பகவானுக்கு ஆரம்பமும் கிடையாது. பகவானோட எல்லை எதுன்னும் நம்மளால கணிக்க முடியாது. அது வந்து நம்மளோட சிந்தனைக்கு எட்டாத விஷயங்கள். அப்ப பகவான் வந்து இந்த எல்லா அ உயிரினங்களுக்கும் அவர்தான் கட்டுப்படுத்துபவர். அவர்தான் பரம அதிகாரி. இந்த மாரி யார் ஒருத்தவங்க இந்த விஷயங்கள வந்து குழப்பம் இல்லாம எடுத்துக்கிறாங்களோ, அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, பகவான் என்ன சொல்லிட்டாங்க? நான் தான் இந்த ஜட சக்தியும் என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்ட்டாங்க. அப்புறம் ஆன்மீக சக்தியும் அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்ட்டாங்க. அப்ப இந்த 2 வரியில பகவான் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. எல்லா சக்தியும் அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம புரிச்சுக்கிட்டோம். அப்ப நம்ம நெனைப்போம், நம்ம பௌதீகத்துல இருக்கிறவங்க ஒருத்தவங்கள கம்பேர் பண்ணி என்ன நெனச்சுக்குவோம்? அவனுக்கு வந்து நெறைய சொத்து சுகம் இருக்கு. அவன் வந்து ரொம்ப சேஃபா வந்து அ வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படின்லாம் நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஜட்ஜ்மென்ட் குடுத்துக்குவோம். ஆனா பகவான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? யார் ஒருத்தவங்க என்னை பற்றிய இந்த விஞ்ஞானம் புரியாதோ, அவங்க எப்படி இருப்பாங்க? குழப்பமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பகவானே என்ன சொல்லிட்டாங்க, எல்லார்கிட்டயும் குழப்பம் இருக்கு. எல்லார்கிட்டயும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம எதுவுமே அடுத்தவங்கள பத்தி ஜட்ஜ் பண்ண தேவையே இல்ல. அந்த அளவுக்கு பகவான் வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா பிரம்மா, சிவன் அவங்களுக்கெல்லாம் அவங்க கூட என்னதான் அவங்களும் ஒரு ஜீவாத்மா தான். அவங்களும் இந்த பௌதீக உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன இருக்குது? இந்த எல்லா மாற்றங்களுக்கும் உட்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பகவான் வந்து அவங்களோட வைபவங்கள வந்து சொல்றாங்க இல்லையா? இந்த 10th சாப்டர்ல புத்தி, ஞானம், அப்புறம் வந்து பயப்படாம இருக்கிறது, மயக்கத்திலிருந்து விடுதலை, மன்னித்தல், வாய்மை, புலனடக்கம், மன அடக்கம் இப்படின்னு நெறைய குவாலிட்டி. இதெல்லாம் வந்து பகவானால தான் கொடுக்கப்பட்டது. இந்த இத்தன விஷயங்கள் இருக்கு. இந்த இத்தன சத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னா, அது எல்லாமே பகவானால தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு 10.4 அண்ட் 5ல வந்து பகவான் சொல்லியிருக்காங்க. என்னால கொடுக்கப்பட்ட குணங்கள், பல்வேறு குணங்கள். பிறப்பு, இறப்பு, அச்சமின்மை. நம்ம பயப்படுறோம்னாலும், அதுவும் பகவான் குடுத்தது தான். ஒரு பயம் இல்லாம இருக்கோம் அப்டின்னாலும், அந்த உணர்வும் பகவான் கிட்ட இருந்து வந்தது தான். அப்ப பகவான் தான் இத்தன உணர்வுகளுமா பகவான் வந்து நம்மள வந்து படைச்சிருக்காங்க. இதத்தான் என்ன பண்றாங்க, பத் அ 10.4 அண்ட் 5ல நான் தான் இத்தன விஷயங்களையும் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த வைபவம் எ ஏன்னா இத்தனை என்னோட குவாலிட்டி. இதையெல்லாம் யார் வந்து உண்மையிலே அறியிறாங்களோ, அவங்க வந்து தான் பக்தி தொண்டுல ஈடுபட முடியும். இதில் வந்து சந்தேகமே இல்லை. பக்தி தொண்டுனா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? எப்படி வந்து ஒவ்வொரு தேவர்களுக்கும் வந்து சில பேர் விரதம் இருப்பாங்க. அந்த விரதம் எப்படி இருப்பாங்க? அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்கள் மட்டும் விரதம் இருந்துட்டு, அத முடிச்சுக்குவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அடுத்த வருஷம் அவங்க வேண்டிக்கிட்ட அந்த நாள் வரும்போது தான் திரும்ப அந்த சாமிக்கு வந்து அந்த விரதத்த இருப்பாங்க. ஆனா பகவானோட இந்த பக்தி தொண்டு அப்படி கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும், என்ன நிலைமையில இருந்தாலும், சர்வ சதா காலமும் பகவான ஸ்மரணம் பண்ணணும். அந்த ஸ்மரணம் பண்றதுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு சத்சங்கம். அந்த பக்தர்களோட சங்கம் வேணும். இந்த ஞானத்த வந்து யாரு தான் நம்மளுக்கு ஊட்ட முடியும்? ஆன்மீக குருனால தான் இந்த விஷயங்கள வந்து நம்ம காது வழிய கேட்டு,
இதயத்துல இருத்தி நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணணும். பக்தி தொண்டு பக்தி தொண்டு, பூரணமான பக்தி தொண்டு அப்படிலாம் நம்ம படிக்கிறோமே அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னா, பௌதீக வாழ்க்கையில இருக்கிறவங்களால கன்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா, அடுத்து வர ஸ்லோகங்கள்ல சொல்லுவாங்க, பெரிய பெரிய மன்னர்கள், பெரிய பெரிய அ ரிஷிகள், மகா ரிஷிகள், சாதா ரிஷிகள் கூட கிடையாதாம். மகா ரிஷிகள் கூட இந்த மாரி திவ்ய தொண்டுல ஈடுபட முடியல அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பூரணமான பக்தி தொண்டு எப்படி இருக்கணும்? எந்நேரமும் பகவான நினைச்சுட்டு, பகவானோட சதா சர்வ காலமும் அவங்களோட சேவையில பிறழாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி திரளாம இருக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி தான் முழுமையான பக்தி தொண்டு. பகவானோட வைபவங்கள், பகவானோட ரூபம், நாமம் இது எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு, இது ஒண்ணுதான் எனக்கு விடுதலை குடுக்க முடியும் அப்படின்னு யார் ஒருத்தன் அந்த பிராக்டிஸ்ன்னு அந்த அந்த ஆத்மாவுக்குரிய கடமைகள பண்ணிக்கிட்டே இருக்கானோ, அவன் தான் தூய பக்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதுர்ஸ்லோகா. இந்த 10வது அத்தியாயத்துல தான் சதுர்ஸ்லோகா. 10.8 டூ 10.11 இதுதான் கீதாவோட எசன்ஸ். இப்ப அதுல வந்து பகவான் என்ன சொல்லியிருக்காங்க? ஜட ஆன்மீக உலகங்கள். ஏன்னா 7வது ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா பகவான், "எல்லா வைபவத்தையும் கேள்" அப்படின்னு அர்ஜுனாவுக்கு சொல்லி, அவங்களோட வைபவங்கள் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாங்க. இப்ப அடுத்து வந்து சொல்றாங்க. "ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர்." ஏன்னா எல்லாத்துக்கும் யார்தான் மூலம்ட்டாங்க? பகவான் தான் மூலம்ட்டாங்க. வேற எந்த கடவுளாவது நான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே மூலம் அப்படின்னு சொல்ற மாரி, நம்ம எந்த வேத இலக்கியங்கள்லயாவது பார்த்திருக்கோமா? அப்படின்னா, எங்கேயுமே பார்க்கவே முடியாது. இங்க பகவான் மட்டும் தான், நான் தான் பிறப்பற்றவன். நான் தான் வந்து இந்த ஜட உலகத்தின் அதிகாரி. ஆன்மீக உலகத்தின் அதிகாரியும் நானே. எல்லாற்றுக்கும் நானே காரணம். எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இத யார் வந்து அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பகவானோட இந்த விஷயங்கள வந்து ஞானத்த வந்து யார் புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்னா, யார் ஒருத்தவங்க அந்த பக்தர்களோட சங்கத்துல இருந்து, மனசுக்குள்ள இந்த விஷயங்கள பூரா வாங்கி, அத வந்து நம்ம லைஃப்ல வந்து பிராக்டிஸ் பண்றோமோ, அவங்களால மட்டும் தான் இந்த விஷயங்கள புரிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கி உள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னைப் பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும், ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும், ஆனந்தமும் அடைகின்றனர்." இப்ப கூட நம்ம பார்த்தோம். பௌதீகத்துல வாழும்போது, ஒருத்தவங்க ஒருத்தவங்க மனுஷங்கள பார்த்து, "அவன் ரொம்ப நல்ல வசதியா இருக்கான். ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கை. வீடு என்ன, கார் என்ன, அப்படி ஒரு வாழ்க்கை. ரொம்ப ரொம்ப திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான்." அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா இங்க வந்து யார் ஒருத்தவங்க தான் திருப்தியும், சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. யார் வந்து திருப்தியோட இருப்பாங்க அப்படின்னா, பக்தர்களோட சங்கத்துல சேர்ந்துட்டு, பகவான் பத்தி உரையாடுறது. நம்மளே வந்து அ ஒருத்தவங்கள பத்தி யாரையா ஒ ஒருத்தர பத்தி இன்னொருத்தர்கிட்ட ஏதாவது கோவமா பேசுறோம்னு வைங்க. அது வந்து எவ்வளோ நேரம் பேச முடியும்? மிஞ்சி போனா 1/2 மணி நேரம் அவங்கள பத்தி குறையா சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அடுத்து என்ன ஆயிரும்? நம்மளுக்கே அது வந்து ரொம்ப போர் அடிச்சு போயிரும். என்னடா இது இப்படி பேசுறோமே அப்படின்னு. அப்படி இல்ல வேற ஏதாவது பௌதீக விஷயங்கள பேசணும்னாலும், அது என்ன ஆயிரும்? போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். ஆனா, இந்த பக்தர்கள் வந்து உரையாடுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பகவானோட லீலைகள, பகவானோட நாமங்கள வந்து நம்ம உரையாடும்போது, ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மித்தபடி பக்தர்கள் சங்கத்துல இல்லாதவங்க கிட்ட வந்து இந்த ஆனந்தமும், திருப்தியும் இருக்காது. அப்ப யாருக்கு தான் இந்த ஆனந்தமும், திருப்தியும் இருக்கும் அப்படின்னா, பக்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, அந்த பகவானோட லீலைகள பேசும்போது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. வாழ்க்கையில வந்து திருப்தியா இருப்பாங்க. அப்ப
நம்மளால மட்டும், பக்தர்களால மட்டும்தான் இந்த தூய வாழ்வு வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர், "அது அப்படி இல்ல மாதாஜி. இது இப்படி. இந்த இடத்துல பகவான் இப்படி வந்து சொல்லியிருக்காங்க." அப்படின்னு ஒருத்தர் தப்பா சொன்னா கூட இன்னொருத்தர் கரெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா, "இந்த ஸ்லோகம் இங்க இருக்கு. நம்ம இதுல தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்." அப்படின்னு நம்மளோட பேச்சே எப்படி இருக்கும்? பகவான் பத்தின விஷயங்களா இருக்கும். அதனால அது என்னவே ஆகாது. எந்த காலத்திலயும் வந்து திருப்தி திருப்தி, திருப்தி, திருப்தி. எந்த காலத்துலயும் போர் அடிக்கவே போர் அடிக்காது. ஆனா பௌதீக விஷயங்கள் அப்படி இருக்குமா? அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்ப வந்து யார் ஒருத்தவங்க வந்து இந்த பகவானோட இந்த லீலைகள வந்து பேசுறோம் அப்படின்னா, அவங்களால மட்டும் தான் இந்த திருப்தியோட, சந்தோஷத்தோட வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட். தேஷாம் சததயுக்தானா வஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமா உபயாந்திதே. எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கான தேவையான அறிவை நானே வழங்குகின்றேன். அந்த மாதிரி சர்வ சதா காலமும் நம்ம வந்து பக்தர் சங்கத்துல சேர்ந்துட்டு பகவானோட லீலைகளை கேட்கறது, பேசுறது, பகவானுக்கு இந்த நவவித பக்தி தொண்டும் பண்றது, அப்படி இருக்கிறவங்களுக்கு பகவானே புத்தியா இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம். ஏதோ ஒண்ணு புரியல. பகவானோட லீலை பேசும்போது புரியல அப்படின்னா கூட, பகவான் வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்து அத நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. ததாமி புத்தி. அவங்களே புத்தியா இருந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பகவான் சொல்றாங்க, அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் எனும் சுடர்விடும் தீபத்தால் அழிக்கின்றேன். அப்ப என்ன பண்றாங்க? அந்த மாதிரி தூய பக்தர்களுக்கு மனசுக்குள்ள போய் பரமாத்மாவா இருந்துகிட்டு அவங்க மேல விசேஷமான கருணையை காமிக்காங்க. ஏன்னா ஏதாவது மனசுல தோன்ற அந்த அறியாமைய வந்து பகவான் என்ன பண்ணிடுறாங்க? எடுத்து அப்படியே ஒரு தீபம் எரிஞ்சா அந்த இருள் போய் எப்படி ஒளி விடுமோ, அந்த அளவுக்கு அந்த இடத்த, அந்த பக்தனோட அந்த மனச வந்து அவங்க என்ன பண்ணிருவாங்க? பகவான் வந்து ஒளிச்சுடர ஆக்கிருவாங்க. அந்த அறியாமைய போக்கிருவாங்க. இதுதான் சதுஸ்லோகா 10.8 to 10.11. இப்ப இவ்வளவு நேரம் பகவான் வந்து அர்ஜுனா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் அர்ஜுனா வந்து 12வது ஸ்லோகத்துல அடுத்த கொஸ்டின வந்து கேக்குறாங்க. அர்ஜுனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபும். அர்ஜுனன் கூறினார், நீரே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரம சத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதி தேவர், பிறப்பற்றவர், மிக பெரியவர். இந்த மாதிரி பகவானோட தன்மைகளை வந்து அர்ஜுனா வந்து அப்படியே ஒத்துக்கிறாங்க. யாராலதான் ஒத்துக்க முடியும்? பகவானோட இந்த தன்மைகளை ஒரு பக்தர்களால மட்டும்தான் ஒத்துக்க முடியும். அப்ப அர்ஜுனா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? நாரதர், அசித்தர், தேவலர், வியாசர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே எனக்கு இதை அறிவித்துள்ளீர். இப்ப என்ன சொல்லிட்டாங்க பகவான்? இத என்னோட இன்னும் விசேஷமான கருணையெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லி பகவானே என்ன சொல்லிட்டாங்க? இந்த மாரி நான் வந்து உயிர்வாளிகள்ல வியாபிச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயம், பயமின்மை, தூய்மை, வாய்மை இதெல்லாம் படிச்சோம் இல்லையா? இதெல்லாம் பகவானோட தன்மைகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப அர்ஜுனா சொல்றாங்க, நீங்க தான் எல்லான்னு தெரியும். இத வந்து நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல அர்ஜுனா வந்து முழுமுதற் கடவுள அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி ரிஷிகளும் வந்து இத சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே இத வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க அர்ஜுனா. ஏன்னா பகவான் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத அர்ஜுனா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ உமது வியக்துவத்தை அறிய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் வந்து ஏத்துக்கிட்டேன். அதே நேரம் தேவர்கள், அசுரர்கள் இவங்கெல்லாம் வந்து உங்களோட இந்த விசேஷ
தன்மைகள வந்து ஏத்துக்க முடியுமா? அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அடுத்த இது பார்ப்போம். உத்தம புருஷரே! அனைத்திற்கும் மூலமே! அனைவருக்கும் இறைவனே! தேவர்களின் தேவரே! அகிலத்தின் இறைவனே! உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உம்மை அறிவீர். பகவான் வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களாம். நான் பகவானோட அந்த குணங்கள வந்து சொல்லிட்டாங்க. பிறப்பற்றவர், அஜம் இதெல்லாம் வந்து அர்ஜுனா சொல்லிட்டு, நான் உங்கள முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவானோட அந்தரங்க சக்தியின் மூலமா, பகவானோட பவர வந்து பகவானுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நம்ம வந்து நெறைய படிப்போம் இல்லையா? ப அந்த அருவ பிரம்மன், பரமாத்மா இதெல்லாம் படிப்போம் இல்லையா? அந்த அளவுக்கு பகவான் வந்து அவங்களோட அந்த பகவான் கிட்ட இருந்து விரிந்த சக்திகள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பகவானுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த வைபவங்களால் இந்த உலகம் முழுவதும் தாங்கள் வியாபித்து இருக்கின்றீர்களோ, அத்தகைய அந்த திவ்யமான வைபவங்களை தயவு செய்து எனக்கு விவரமாக கூறுங்கள். அப்ப என்ன சொன்னாங்க நம்மளுக்கு 9த்ல வந்து "மன்மனா பவமத் பக்தோ" என்னிலேயே லயித்து அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இத்தன சிறந்த அந்த வைபவங்கள வந்து சொல்றீங்க. அப்ப நான் வந்து என்னோட மனச வந்து எப்படி நிலைநிறுத்தணும்? இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு அர்ஜுனா வந்து கேட்கிறாங்க. எதுக்காக கேட்கிறாங்க? அர்ஜுனா வந்து ஏற்கனவே கிருஷ்ணா சொன்னத பூரா கேட்றாங்க. அவங்க வந்து பகவானோட அந்த நித்தியமான ரூபத்தையும் பார்க்குறாங்க. பகவானோட ராஜ்யம் எப்படிப்பட்டதுங்கிறதும் அர்ஜுனாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் இன்னும் அர்ஜுனா கேட்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும்? கேட்க கேட்க திகட்டாத விஷயங்களா இருக்கும். அதுவும் யார் சொல்றாங்க? பகவானே சொல்றாங்க. இன்னும் கேட்கணும் கேட்கணுங்கிற ஆவல்ல அர்ஜுனா என்ன பண்றாங்க? நம்ம எல்லாருக்காகவும் இன்னும் உங்களோட கருணையான இந்த வைபவங்கள வந்து எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப பகவான் சொல்றாங்க, என்னோட சிறந்த வைபவங்கள் என்ன? நான் எப்படி, எந்த ரூபத்துல என்னோட மனச தியானிக்கணும்? ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க? மன்மனா பவமத் பத்தோன்னு சொல்லிட்டீங்க. அப்ப என்னோட மனச எப்படி லயிக்கணும்? எந்த ரூபத்துல வந்து நான் வந்து தியானம் பண்ணணும்? அப்படின்னு கேட்கிறாங்க அர்ஜுனா. ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க 4த் சாப்டர்ல ஆ "ஜன்ம கர்ம சமே திவ்யம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனது இந்த உருவத்த என்னோட செயல்கள, என்னோட திவ்யமான தோற்றத்த இதெல்லாம் யார் ஒருத்தன் தியானிக்கிறானோ அப்படின்னா, அங்கேயே 4த் சாப்டர்லயே நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன சொல்லப் போறாங்க? அவங்களோட வைபவங்கள சொல்லப் போறாங்க. உன்னத யோகியான கிருஷ்ணரே! நான் உம்மை இடையறாது நினைப்பதும், அறிவதும் எங்ஙனம்? பகவானே! வேறு எந்தெந்த உருவங்களில் உம்மை நினைவிற் கொள்ள முடியும்? அப்ப அர்ஜுனா சொல்றாங்க, எப்பயுமே உங்களையே நெனச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்களே! அப்ப நான் வந்து எந்த உருவத்த தான் உங்கள தியானிக்க முடியும்? எப்படி உங்களையே நான் நெனச்சுட்டே இருக்க முடியும்? அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அடுத்து வந்து அடுத்தது பார்ப்போம். ஜனார்த்தனா, உமது வைபவங்களின் யோக சக்தியைப் பற்றி தயவு செய்து விவரமாக கூறவும். உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவதில்லை. ஏனெனில் உம்மை பற்றி அதிகமாக கேட்கும்போது, உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்பினேன். அப்ப அர்ஜுனா என்ன கேட்கிறாங்க? திரும்ப சொல்லுங்க. உங்களோட வைபவங்கள், உங்களோட யோக சக்திகள பத்தி தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா கேட்கும்போது அர்ஜுனாக்கு எப்படி இருக்குதாம்? அப்படியே பகவானோட வார்த்தைகள்ல அப்படியே அமிர்தமா இருக்கு. அது மேல ருச்சி ஏற்பட்டு, இன்னும் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அர்ஜுனா வந்து, "இன்னும் எனக்கு விவரமா சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து வந்து பகவான் சொல்றாங்க, அவங்களோட வைபவங்கள வந்து சொல்ல ஆரம்பிக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? பகவான் வந்து 10.19ல சொல்லுவாங்க, "எஸ் அப்படியே ஆகட்டும்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, "உனக்கு வந்து என்னோட வைபவங்களை விவரிக்கின்றேன்" அப்படின்னு பகவான் வந்து சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பகவான்? "எல்லா உயிர்வாழிகளின் இதயங்களிலும் வீற்றிருக்கும் பரமாத்மா நானே. எல்லா உயிரினங்களின் ஆரம்பமும், நடுவும், இறுதியும் நானே." அப்ப என்ன சொல்லிட்டாங்க? எல்லா உயிரினங்கள் அப்படின்னா, இந்த பௌதீக உலகமாகட்டும், எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன எறும்புல இருந்து பிரம்மன் வரையிலும் அ ப அவங்களுக்குள்ள பரமாத்மாவா யாரு வீற்றிருக்காங்க அப்படின்னா, பகவான் தான் வீற்றிருக்காங்க.
அப்ப எல்லா உயிர்களிலும் நான் தான் வந்து பரமாத்மாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா உயிர்களிலும் ஆரம்பமும் நானே, நடுவும் நானே, இறுதியும் நானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆதித்யர்களில் நான் விஷ்ணு. ஆதித்யர்கள்னா சூரியன் இல்லையா? அந்த சூரியன். ஜோதிகளில் பிரகாசிக்கும் சூரியன். மருத்துக்களில் நான் மரீசி. நட்சத்திரங்களில் நான் நிலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க வந்து என்ன சொல்றாங்க, எது வந்து இப்ப மலைகள்னா எத்தனையோ மலைகள் இருக்கும். ஆனா, அதுல சிறந்தது எதுவோ அது வந்து நானு அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. எது வந்து சீஃப் முதன்மையானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப முதன்மையானதுல நான் எது அப்படின்னு பகவான் வந்து அவங்களோட வைபவங்கள சொல்றாங்க. இதுலெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு பகவான் வந்து இப்ப அர்ஜுனாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. வேதங்களில் நான் சாமவேதம், தேவர்களில் நான் சுவர்க்க மன்னனான இந்திரன், புலன்களில் நான் மனம், உயிர்வாளிகளில் நான் உயிர் சக்தி. இப்படி வந்து பகவான் என்ன சொல்றாங்க? அவங்களோட வைபவங்கள ஏன்னா வைபவங்கள் வந்து எல்லையற்றது. அதுல வந்து சில இததான் பகவானால சொல்ல முடியும். ஏன்னா அவங்க எங்க இருக்காங்க? யுத்த களத்துல இருக்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அர்ஜுனாவுக்கு பகவான் வந்து போதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ருத்திரர்களிலும் நான் சிவபெருமான். யக்ஷ ராட்சசர்களில் நான் செல்வத்தின் இறைவன். வசுக்களில் நான் நெருப்பு, மலைகளில் நான் மேரு. இப்படி வந்து பகவான் என்ன பண்றாங்க? அவங்களோட அந்த எல்லா வைபவங்களையும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. புரோகிதர்களில் பிரகஸ்பதி, இந்த மாரி அப்புறம் சேனாதிபதிகளில் கார்த்திகேயன், நீர்த்தேக்கங்களில் நான் சமுத்திரம் இப்படின்னு பகவான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம என்ன படிச்சோம்? பகவான் தான் ஓம்காரமும் பகவான் தான். அந்த ஒளி வந்து எங்கிருந்து வருது? பகவானோட ரூபத்திலிருந்து வர்ற அந்த ஒளிபிம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஓம்காரமும் பகவானோட உருவிலிருந்து வர்ற அந்த ஒளிப்பிழம்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசியாதனவற்றில் நான் இமயமலை. எல்லா மரங்களிலும் நான் அரச மரம். எப்படி பகவான் என்ன சொல்றாங்க? அவங்களோட அந்த வைபவங்கள் எங்கெங்கெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அது மட்டும் இல்லாம என்னென்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். உச்சைரவசம் அப்படின்னா அது ஒரு குதிரை இல்லையா? குதிரைகளில் நான் உச்சைஸ்வரா. அந்த உச்சைஸ்வரா நம்மளுக்கே தெரியும் இல்லையா? அது வந்து என்னது? எப்படி வந்து கழுகும், பாம்பும் ஒண்ணுக்கொண்ணு விரோதி. அது 2மே ஒண்ணை ஒண்ணு கழுகு வந்து பாம்பத்தான் இரையா எடுத்துக்கிடும். அது எப்படிங்கிறதுக்கு பெரிய நம்மளுக்கு பாஸ்ட் டைமே இருக்கும் இல்லையா? அப்ப ஒருக்க வந்து என்ன ஆகும்? திதி, அதிதி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது, அவங்க 2 பேரும் என்ன பேசுவாங்கன்னா, இந்த பகவான் வந்து உச்சைஸ்வரரா இருக்காங்களே, அது வந்து குதிரைகளே தலை சிறந்த குதிரை. அப்ப அந்த குதிரையோட வால் எப்படி இருக்கும்? அப்படின்னு பேசுவாங்களாம். அப்ப அந்த ம் எ அதாவது தேவையில்லாத பேச்சுக்கள் வந்து எத விளைவிக்கும் அப்படிங்கிற மாரி, அந்த கான்செப்ட் வர மாரி தான் இருக்கும் அந்த பாஸ்ட் டைம். அப்ப வந்து இந்த கழுகு, நாகங்களின் அம்மா வந்து என்ன சொல்லுமாம், "இல்ல, இல்ல ஏன்னா கழுகும், பாம்பும் அ சகோதரர்கள் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பாம்போட அம்மா வந்து சொல்லுமாம், "இல்ல இந்த உச்சைஸ்வராவோட வால் வந்து கருப்பா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லுமாம். அப்ப நான் அந்த கழுகோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "இல்ல, இல்ல ஒயிட்டா தான் இருக்கும். ஏன் தேவேந்திரனோட யானை வந்து ஒயிட்டா தானே இருக்கு. அந்த வெள்ளை யானை தானே. அப்புறம் வந்து இந்த குதிரை மட்டும் எப்படி அதோட வாலு மட்டும் எப்படி கருப்பா இருக்கும்? குதிரையும் வெள்ளையா தான் இருக்கும். அதோட வாலும் வெள்ளையா தான் இருக்கும்." அப்படின்னு 2 பேரும் தேவையில்லாம இப்படி பேசி அவங்களுக்குள்ள டிபேட் தர்க்கம் பண்ணுவாங்க. அப்படி தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நைட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நாகங்களின் அம்மா இருக்கு இல்லையா? அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணிருவாங்க. "நீங்க போயி அந்த உஜ்ஜைஸ்வரா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிருவாங்க. அந்த குழந்தைங்க போனா அங்க வந்து அந்த குதிரையோட வால் வந்து வெள்ளையா தான் இருக்கும். அப்பனா நாளைக்கு வந்து அவளும் பார்த்தான்னா நம்ம வந்து அந்த டிபேட்டு தர்க்கம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுல தோத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உஜ்ஜைஸ்வராவோட வால சுத்தி பாம்புகள் வந்து அப்படியே சுத்திக்கிடுமாம். ஏன்னா நாளைக்கு நான் வின் பண்ணணும். அவ வந்து பார்த்தா வாலு கருப்பு தான் தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பாஸ்ட் டைம் வந்துச்சு. கடைசில பார்த்தா இந்த கழுகும், பாம்பும் அதுக்கு முன்னாடி சகோதரர்களா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ரொம்ப பெரிய விரோதிகளா மாறுவாங்க. இப்படி ஒரு பாஸ்ட் டைம் இருக்கு.
அதுல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன நீதி குடுப்பாங்க அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள வந்து அ பிரஜல்பா அப்படின்லாம் நம்ம படிப்போம் இல்லையா? ஜல்பா. அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்காக, அத ஒண்ண வந்து தர்க்கம் பண்ணி, அதுல நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம வந்து இந்த மாரி தேவையில்லாத விஷயங்கள பேசக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. பட்டத்து யானைகளில் நான் ஐராவதம், மனிதர்களில் நான் மன்னன். ஆயுதங்களில் வஜ்ராயுதம், பசுக்களில் சுரபி, இனவிருத்தியாளர்களில் நான் காமதேவனான மன்மதன், சர்ப்பங்களில் நான் வாசுகி. சர்ப்பம்னா இங்க வந்து ஒரு தலை. அதே இது பல தலை அப்படின்னா அனந்தசேஷன். பல தலையுடைய பாம்புகளில் நான் அனந்தன். நீர்வாழிடங்களில் நான் வருணதேவன், முன்னோர்களில் நான் அரியமான். அரியமான் முன்னோர்களில் நான் அரியமானா அரியமான்னா யாரு அப்படின்னா, பித்ருலோகத்தோட தலைவர். பித்ருலோகத்துல அந்த உலகத்துல நம்ம வந்து இங்க வந்து ஏதாவது தர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம முன்னோர்கள் கிட்ட போயி இத வந்து தெரிவிப்பாங்க. உங்க குழந்தைகள் இத குடுத்துருக்காங்க. இத பெற்றுக்கிட்டு நீங்க சந்தோஷமா அவங்களுக்கு வந்து அந்த பிளெஸிங்ஸ குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்களில் நான் ஆரியமான். நீதிபதிகளில் நான் மரணத்தின் அதிபதியான யமன் அப்படின்னு நீதிபதிகள். சில நேரம் யமதர்மனோட அந்த வேலைய கூட இந்த ஆரியமான் வந்து எடுத்துக்குவாங்களாம். இந்த மாரிலாம் பகவான் வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட அவங்களோட வைபவங்கள வந்து சொல்லிக்கிட்டே போறாங்க. தைத்திய அசுரர்களில் பக்தியில் சிறந்த பிரகலாதன் நான். அடக்கி ஆள்பவர்களில் நான் காலம். மிருகங்களில் நான் சிங்கம். பறவைகளில் நான் கருடன். இப்படியே அவங்களோட எப்படி எப்படிலாம் நான் எங்கெல்லாம் வியாபிச்சு இருக்கேன். ஏன்னா அர்ஜுனா என்ன கேட்கிறாங்க? நான் எப்படி 24 மணி நேரமும் உங்கள சிந்தனை பண்றது? அதுக்கு ஏதாவது ரூபம் இருக்கா? நான் தியானம் பண்ற மாரி. நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்க? அப்படின்னு கேட்கும்போது, பகவான் என்ன சொல்றாங்க? எங்கெங்கெல்லாம் சிறந்த இடம் இருக்கோ, அதெல்லாம் நான் வந்து இருக்கேன். அப்ப நான் எங்கெங்கெல்லாம் இருக்கேன்னு ஒவ்வொன்னா சொல்றாங்க. தூய்மைப்படுத்துபவற்றில் நான் வாயு, ஆயுதம் தரித்தவர்களில் நான் ராமன், மீன்களிலே நான் மகர மீன், பாயும் நதிகளிலே நான் கங்கை. எல்லா படைப்புகளின் ஆதியும் அந்தமும் நடுவும் நானே. அர்ஜுனா, அறிவில் நான் ஆத்மாவை பற்றிய அறிவு, விவாத போரில் நான் முடிவான உண்மை. ஏன்னா நம்ம வந்து பேசுவோம். ஏன்னா, இந்த விவாத போர் அப்டின்னா, இந்த பேசுறதுலயே வந்து 3 விதமா இருக்கும். வாதம், விதண்டாவாதம், அப்புறம் ஜல்பா அப்படின்னு 3 விதமான விஷயங்கள் இருக்கும். வாதம் பண்றதுன்னா என்னது? வாதம் பண்றதுன்னா, அ எ நான் சொல்ற கருத்து இது, நீங்க சொல்ற கருத்து என்ன? அப்படின்னு கேட்டுக்கிறது. அப்படி இல்லாம விதண்டாவாதம் அப்டின்னா, தேவையில்லாம அவங்க தான் அந்த கருத்துக்கள வந்து மேலோங்கி நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறதுக்காக விதண்டாவாதம் பண்றது. இப்ப ஜல்பா. ஜல்பா அப்படின்னா, அது வந்து அதுவும் என்னதான் தேவையில்லாத பேசு. அவங்களோட மன கற்பனைகள் எல்லாம் கலந்து தேவையில்லாத பேசுவாங்க. ஜல்பா. அப்ப இந்த 3ம் வந்து என்னது? தர்க்கவாதியில இந்த மாரி வாதங்கள்லாம் இருக்குது. தன்னுடைய வாதத்தை ஆதரிப்பதற்காக மட்டும் காட்டும் ஆதாரம் எதிர்த்தரப்பினரையும் ஆதரிக்கும்போது அது ஜல்பா. இப்ப வந்து ஒருத்தவங்க மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பக்கம் ஆதாரங்கள திரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, எதிர் தரப்பையும் ஆதரிச்சு, அவங்க என்னென்ன பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறது தான் அத வந்து ஜல்பா அப்படின்னு சொல்றாங்களாம். அப்புறம் என்ன பண்றாங்க பகவான், அப்புறம் முதல் எழுத்தாகிய அக்ஷரமும் நானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. படைப்பாளிகளில் நான் பிரம்மா அப்படின்னு பகவானோட வைபவங்கள் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. வேத மந்திரங்களில் பிரஹத், சாம சாம வேதமும் நானே. கவிதைகளில் நான் காயத்ரி. பருவங்களில் நான் மலர்கள் நிறைந்த வசந்த காலம். இப்படி பகவானோட லீலைகள் வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டே இருக்குது. நம்ம வந்து 10ல வந்து படிச்சோம்னா, நம்மளுக்கு வந்து பகவானோட வைபவங்கள் வந்து நெறைய புரியும். அது மட்டும் இல்லாம, பெண்களோட அழகும் நானே அப்படின்னு பகவான் சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடி ஒரு அழகான பெண் போறாங்க அப்படின்னா, டக்குன்னு நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருமா? ஆஹா! இந்த பெண் எவ்வளோ அழகா இருக்காங்க. இந்த அழக வந்து பகவான் இப்படி அழகா படைச்சிருக்காங்களே! ஹேர் நல்ல பெரிய நீளமான ஹேரா இருக்கே! இப்ப பகவான் இவ்ளோ நீளமான ஹேர படைச்சிருக்காங்க. அப்படின்னு நம்மளுக்கு யார பார்த்தாலும் எப்படி வரணுமா? அந்த பகவானோட ஞாபகம் தான் வரணுமா? ஏன்னா,
நம்மளோட ப்ரீச்சிங் இஸ்கான பொறுத்தவரையிலும் ஃபாரின்ல எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, சில இடத்துல வந்து பக்கத்துல வந்து இந்த கடை இருக்குமா. அது என்னது இந்த ம் கஷாப்பு கடைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது பக்கத்திலேயே என்ன இருக்குமா, ஒரு இஸ்கான் சென்டர் இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து ஃபாரின்ல ஒரு இடத்துல வந்து பீச்சுக்கு எதுக்கால இஸ்கான் டெம்பிள் இருக்குமாம். ஏன்னா பக்தர்கள் வந்து எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், அவங்களோட மனம் வந்து பகவான்ல லயிச்சிருக்கும். அவங்க இந்த மாரி வேற வேற அந்த சூழ்நிலைகள்னால இன்னும் ஒரு இடத்துல இஸ்கான் டெம்பிள் எங்க இருக்கு அப்டின்னா, ஒரு விபச்சார விடுதி ப்ராஸ்டிடியூட்டோட அந்த இடத்து பக்கத்துல அடுத்த அ இடமே வந்து இஸ்கான் டெம்பிளா இருக்குமாம். ஆனா, அங்க இருக்க பக்தர்கள் வந்து என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, மகான பத்தின பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மனம் வந்து எதனாலயும் சஞ்சலம் அடையாது. ஒரு மனம் வந்து இப்படித்தான் பிராக்டிஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அடுத்து பகவான் சொல்றாங்க. அர்ஜுனா கிட்ட சொல்றாங்க. இந்த தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை. ஏன்னா பகவான் சில குறிப்பிட்ட வைபவங்களத்தான் சொல்லியிருக்காங்க. அவங்களால முழுசா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எல்லையே கிடையாது. விவரிச்சுட்டு போவே முடியாது. நம்மளே படிப்போம் இல்லையா? அனந்த சேஷன் வந்து அவங்களோட அந்த 10 தலையில இருக்க அந்த 10 வாயினால கூட அவங்களால இன்னும் சொல்லி முடிக்கல. இன்னும் பகவானோட மகிமைகள பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்லி முடியாது. அப்ப பகவான் என்ன சொல்றாங்க? முக்கியமான சில வைபவங்கள மட்டும் இங்க குடுக்குறாங்க. நான் உன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது விரிவான வைபவங்களின் ஓர் உதாரணமே. இதெல்லாம் என்னது ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அழகான புகழத்தக்க வைபவங்கள் அனைத்தும் என்னுடைய தேஜஸின் சிறு பொறியிலிருந்து தோன்றுபவை என்பதை அறிவாயாக. இதெல்லாம் வந்து என்னோட சின்ன ஒரு நெருப்பு பொறியிலிருந்து தான் இத்தனை வைபவங்களும் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இத வந்து ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டியே, இதனோட தேவை என்ன? அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா, பகவான் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன அம்சம். ஏன்னா நம்மளோட ஆத்மா வந்து ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு படிக்கும். அதுக்குள்ளயும் பகவான் வந்து பரமாத்மாவா இருக்காங்க. ஏன்னா, இந்த சின்ன அம்சத்துக்குள்ள கூட போயி, நான் வந்து அந்த இடத்த வந்து நான் தாங்குறேன். இதுல வந்து நீ இவ்வளவு டீப்பா தெரிஞ்சுக்கிட்டு, நீ இதனால நீ வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அப்படின்னு பகவான் கேட்கிறாங்க. அப்ப பகவானோட இந்த வைபவங்கள் தான் நம்மளுக்கு வந்து 10வது 10வது அத்தியாயத்துல வந்திருக்கு. சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ய திருடபிரதாக நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா நித்யயுக்தா உபாசதே. அப்ப பகவானோட புகழ வந்து கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே திடமான உறுதியோட நம்ம வந்து பகவானுக்கு வந்தனம் பண்ணபடி யார் ஒருத்தவங்க வழிபடுறாங்களோ அத்தகைய மகாத்மாக்கள் என்னை வழிபடுகின்றனர். நம்ம வந்து மகானோட ஸ்மரணத்திலேயே இருந்து நம்ம வந்து இந்த வைராக்கியமான இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம யாரு மகாத்மாக்கள் நிலைமைக்கு நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பகவானின் புகழ் பாடுதல் அது நாம கீர்த்தனமா இருக்கலாம், ரூப கீர்த்தனமா இருக்கலாம், குண கீர்த்தனம், லீலா கீர்த்தனம், பகவானோட நாம ரூப இந்த விஷயங்களை எல்லாம் கீர்த்தனமா பாடுறது. மிக எளிமையான கீர்த்தனம் நாம கீர்த்தனம். நம்ம மட்டும் தனியா உட்கார்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இப்படின்னு சொல்றதுன்னா ஜபம். நம்ம நாக்கு செல்லும், நம்மளோட காது கேட்கும், மனசு தியானம் பண்ணும். இந்த 3 அவயங்களும் ஒரே சேர வந்து பகவான ஸ்மரணம் பண்ணணும். அதுவும் கீர்த்தனம் தான். தனியா செய்யறது கீர்த்தனம். அதே இது கூட்டா சேர்ந்து பக்தர்களோட சங்கத்தோட சேர்ந்து செய்யறது சங்கீர்த்தனம். பகவானின் புகழை குழுவாக கீர்த்தனம் செய்தல் சங்கீர்த்தனம். அஹோ பதஷ்ப பசோ அதோ கரியான் யஜ்ஜிக்வாக்ரே வர்த்ததே நாமதோக்கியம் தேபுஸ்தபஸ்த ஜிவுஹு ஜஷ்ணூர் ஆர்யா பிரம்மனாகு நாம கிருணந்தி ஏதே. எம்பெருமானே உமது திருநாமத்தை உச்சரிப்பவர்கள் எத்தனை புகழ் மிக்கவர். நாயுண்ணும் சண்டாளனை போன்ற இழிவான குலத்தில் பிறந்திருப்பினும் அவர் வழிபடத்தக்கவர். அவர்கள் ஏற்கனவே எல்லா விதமான யாகங்களையும் தவங்களையும் செய்திருக்கின்றனர். ஆரியனுக்கான எந்த நடத்தையிலும் பெற்றுள்ளனர். புனித ஸ்தலங்களில் நீராடி எல்லா வேத சாஸ்திரங்களையும் கற்று தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி இருக்க வேண்டும்.
அப்ப இதுல இந்த கீர்த்தனத்த பண்றதுல நம்மளுக்கு ஏதாவது இந்த ஜாதி, மத, இன வேறுபாடோட குடுத்துருக்காங்களா பகவான் சைத்தன்யர்? அப்படி ஒரு வேறுபாடே நம்மளுக்குள்ள கிடையாது. எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிட்டாங்க. ஏன்னா, இதுக்கு முந்தின காலத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா, கலிகாலத்துல இந்த மாரி மக்கள் திருந்தி ஒவ்வொரு படியா முன்னேறி வரமாட்டாங்க. ஏன்னா, இவங்க எல்லாமே மந்த புத்தியோட தான் இருப்பாங்க. ஞாபகம் குறைஞ்சு தான் இருப்பாங்க. அல்பாயுசுல தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மந்திரத்த வேகமா விநியோகிக்காங்க சைத்தன்ய மகாபிரபு. யார் ஒருத்தவங்க இத எடுத்துக்கிட்டு இந்த மாரி கீர்த்தனத்த ஃபாலோ பண்றாங்களோ, அவங்க பகவானை அறிந்து பகவானோட ராஜ்யத்துக்கு போறதுக்காக சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையினால நம்மளுக்கு கலியுகத்துல இந்த மாரி குடுத்துட்டாங்க. ஏன்னா, யார் ஒருத்தவங்க அந்த பக்தி தொண்ட எடுத்துட்டாங்களோ, அவங்க எப்படி இருப்பாங்க? எல்லா யாகங்களையும், எல்லா தவங்களையும் ஏற்கனவே செய்தவங்களா ஆயிருவாங்க. பக்தி தொண்ட எடுத்தவங்களுக்கு யாகங்கள், தவங்கள் எதுவுமே தேவையில்ல. ஏன்னா, அவங்களோட எல்லா செயல்களும் எப்படிதான் இருக்கணும்? பகவானை மையப்படுத்தி தான் இருக்கும். அவங்க ஏற்கனவே எல்லா செயல்களும் பகவானுக்காக தான் செய்வாங்க. பகவான திருப்தி பண்றதுக்காக தான் செய்வாங்க. அதனால தான் என்ன சொல்லிட்டாங்க, எல்லா யாகங்களையும், எல்லா தவங்களையும் செய்தவர்கள் ஆயிர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் எளிமையான வழிமுறை. சிறு குழந்தைகள் கூட பங்கேற்கலாம். நம்மளுக்கே தெரியும். நம்மளோட டெம்பிளுக்கு எத்தன குழந்தைங்க என்ன அழகழகா ஸ்லோகம் சொல்றாங்க. எவ்ளோ அழகா அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளே கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த குழந்தைங்க கூட ஃபாலோ பண்ற அளவுக்கு நம்மளோட ஆச்சாரியார் இந்த வழிமுறைய நம்மளுக்காக எளிமைப்படுத்தி தந்திருக்காங்க. "கலேர்தோச நிதேராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணக கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் விரஜதேத்." அன்புள்ள மன்னரே, கலியுகத்தில் கடலளவு குற்றங்கள் இருப்பினும் இந்த யுகத்தில் ஒரே ஒரு நற்குணம் உள்ளது. எளிமையான முறையில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதாலேயே பௌதீக பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து தெய்வீக ராஜ்யத்துக்கு உயர்வு பெற முடியும். நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே பகவானோட நாமத்தை சேன் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். இந்த பௌதீகமான களங்கங்கள்ல இருந்து விடுதலை அடைஞ்சிடலாம். ஏன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? மெக்கானிக்கலா தான் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அந்த ருச்சி நம்ம பண்ண ருச்சி வரும். மெக்கானிக்கலா வரும். சும்மா நம்ம கவுண்டிங்காக பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு உயிர் வாழியோட இயற்கை. அப்புறம் நம்ம அப்படியே பண்ண நம்மளுக்கு காலப்போக்குல அந்த நாமத்து மேல ருச்சி ஏற்பட்டு என்ன ஆயிருவோம் அப்படின்னா, அந்த அந்த மனசு, அப்புறம் இதயம் இதெல்லாம் தூய்மை அடைஞ்சு நம்ம அபராதமே இல்லாம ஜெபம் பண்ணி, அதுல ருச்சி பகவானோட அந்த தெய்வீகமான அந்த இயற்கையெல்லாம் புரிஞ்சுட்டு, பகவானோட ராஜ்யத்துக்கு போறதுக்கு குவாலிஃபை ஆயிருவோம். அப்போ ஒண்ணு பண்ணா போதும். சாண்டிங் பண்ணா போதும். இதத்தான் சொல்லியிருக்காங்க. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாவ பிரநாசனம் பிரணாமோ துக்க சமச தப் நமாமி ஹரிம் பரம். எவருடைய நாம சங்கீர்த்தனம் எல்லா பாவ விளைவுகளையும் போக்குகின்றதோ, யாரை வணங்குதால் எல்லா பௌதீக துன்பங்களும் நீங்குகின்றதோ, அந்த பரமபுருஷ பகவானுக்கு எனது மரியாதைக்குரிய வந்தனங்களை அர்ப்பணிக்கின்றேன். அப்ப இந்த சங்கீர்த்தனம் யாருக்கு தான் போகுது? மகான். யாரால மட்டும்தான் அந்த பௌதீக துன்பத்தை எடுக்க முடியும்? மகானால மட்டும்தான் எடுக்க முடியும். யாரை வணங்குவது உத்தமமோ, அத்தகையவருக்கு நான் எனது வந்தனங்களை சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதேஷாம்ச கலா புஞ்சக கிருஷ்ணஸ்து பகான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருடயந்தி யுகே யுகே. மேற்குறிப்பிட்ட அவதாரங்கள் அனைவரும் பகவானின் அம்சங்களின் அம்சங்களோ ஆவர். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் ஆவார். நாஸ்திகர்களால் உலகில் தொல்லைகள் ஏற்படுத்தப்படும் போதெல்லாம் அவர்கள் அனைவரும் பிரபஞ்சத்தில் தோன்றுகின்றனர். ஆஸ்திகத்தை காப்பாற்றுவதற்காகவே பகவான் அவதரிக்கின்றார். அப்ப எப்பெல்லாம் பக்தர்களுக்கு இடைஞ்சல்கள் வருதோ, அப்ப பகவான் அவங்களோட அவதாரமா வந்துடுறாங்க. மேற்குறிப்பிட்ட அவதாரங்கள் அனைவரும் பகவானின் அம்சங்களின் அம்சங்களோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீர்த்தனத்தின் விளைவுகள் முக்தி மற்றும் பரவாசஸ்தலம். கீர்த்தனத்தின் விளைவுகள் சொல்மோன் இது எதுக்கு கொடுத்திருக்காங்க? எதை கம்பேர் பண்றதுக்கு இதெல்லாம் ஜெயிப்பதற்கான மிகச்சிறந்த வழிமுறை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே
ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் மந்திரம் மெயினான இந்த மந்திரம் ஒண்ணே நம்மளுக்கு வந்து முக்தியை கொடுக்கும். உதாரணம் ஹரிதாச தாக்கூர். ஹரிதாச தாக்கூரர் இறந்த உடனே என்ன பண்றாங்க? சைத்தன்ய மகாபிரபு போயிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல சைத்தன்ய மகாபிரபு கிட்ட கேக்குறாங்க. ஏன்னா என்னால என்ன பண்ண முடியல? ஜெபம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. 3,00,000 ஸ்லோகங்கள வந்து என்னால ஒரு நாளைக்கு வந்து முடிக்க முடியல. அதனால என்ன பண்ணிருங்க, எனக்கு வந்து முக்தி குடுத்துருங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு கிட்ட ஹரிதாஸ் தாக்கூர் வந்து கேக்குறாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இவர் வந்து இந்த இடத்த வந்து அந்த உடம்பு வந்து நீக்குறதுக்கான காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு அவங்களுக்கு வந்து முக்தி குடுப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த மடியிலேயே உயிர் விடுவாங்க ஹரிதாஸ் தாக்கூர. அவங்களால அந்த நாமத்த ஜெபம் பண்ண முடியல. ஏன்னா வயோதிகம், வயசாயிருச்சு. 3,00,000 நாமங்கள ஜெபம் பண்ண முடியல. அப்பயும் கூட பகவான் சொல்றாங்க, "நீ வந்து எப்பயுமே என்னோட அந்த ஸ்மரணையில தானே இருக்கிற. இப்பதான் உனக்கு வயசாயிடுச்சு. உடம்பு ஒத்துழைக்கலையே. அந்த கவுண்டிங்க கொஞ்சம் குறைச்சுக்கோ" அப்படின்னு பகவான் சொல்றாங்க. ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அத வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. "இல்ல, என்னால முடியல. நான் வந்து உங்கள தாமரை திருப்பாதத்தை வந்து அடைஞ்சிடுறேன்" அப்படின்னு பகவான் கிட்ட சரண்டர் ஆயி, பகவானோட மடியிலேயே உயிர் தந்துருவாங்க ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர். அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பேற்பட்ட உத்தமர். அவர் உயிர் திறந்த உடனே, அவரோட உடம்ப வந்து எடுத்துக்கிட்டு கோலாகலமா எப்படி ஒரு திருவிழா கொண்டாடுவோமோ, அத மாரி அவங்களோட சகாக்களோட போயி, அவங்க வந்து அந்த ஹரிதாஸ் தாக்கூர வந்து அந்த இறுதி காரியங்கள் புதைப்பாங்க. அப்ப அந்த இதுலயே என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படி சத்தமா அவர எடுத்துட்டு போம்போது, அவ்ளோ சத்தமா வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு அப்படியே சாண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஏன்னா, இவர் தான் வந்து என்னது, இந்த சாண்டிங்க்கு வந்து ஆச்சாரியார். அவரால அந்த நாமங்கள வந்து குறைஞ்சு கூட சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, பகவான் கிட்டயே முக்திக்கு வந்து வழி கேட்டு பகவான் வ மடியிலேயே வந்து உயிர் திறந்துர்றாரு. அதனால தான் அவருக்கு நாமாச்சாரியார் அப்படின்னு பேர் வந்தது. நாமாச்சாரியார் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதூகலமாகுறாங்க சைத்தன்ய மகாபிரபு. அந்த அளவுக்கு உத்தமமான பக்தர் ஹரிதாஸ் தாக்கூர். மற்றொரு வகையான கீர்த்தனம் பகிர்தல், பிரச்சாரம் செய்தல். பகிர்தல். 2 2 பக்தர்கள் சேர்ந்தா என்ன பண்ணுவோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பகவானோட லீலைகள வந்து பகிர்ந்துக்குவோம். அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் விநியோகிக்கணும். ஏன்னா, இதுதான் சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு குடுத்த கட்டளை. யாருக்கெல்லாம் நம்மளால குடுக்க முடியுமோ, அவங்களுக்கெல்லாம் குடுக்கணும். ஏன்னா, யார் வந்து அந்த விஷயங்கள எப்ப எடுத்துக்குவாங்கங்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. சீக்கிரமா போய் சேரணும். அந்த விஷயங்கள், பகவானோட விஷயங்கள் இந்த மகாமந்திரம் சீக்கிரமா போய் சேரணும். ஏன்னா, இது கலிகாலம். ஆயுசு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு தான் சைத்தன்ய மகாபிரபு எல்லாரும் பகவானோட லோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக ஜாதி, மனம், எந்த ஒரு இனம் பாகுபாடுமின்றி இ இந்த பிரச்சாரத்த நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. நீங்கள் அனைவரும் பங்கு கொள்ளலாம். இங்கு நீங்கள் பெற்ற அறிவை உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்து அவர்களிடம் கூறி அவர்களையும் நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்யுங்கள். "ஜாரே தேகே தாரே கஹ கிருஷ்ண உபதேச ஆமார யாக்ய குருவிரகா தார ஏயி தேசா." யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் முதலிய கிருஷ்ண உபதேசங்களை வழங்குங்கள். இவ்வாறாக எனது ஆணையின் கீழ் ஆன்மீக குருவாக செயல்பட்டு இந்த பூமியில் இருக்கும் அனைவரையும் பௌதீக பந்தத்திலிருந்து விடுவியுங்கள். அப்ப நம்ம யாருக்கு இந்த உன்னத விஞ்ஞானம் கிடைச்சதோ, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால யாருக்கு குடுக்க முடியுமோ, யார் யாருக்கெல்லாம் குடுக்க முடியுமோ, அத்தன பேருக்கும் குடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணம் துருவன், அப்புறம் வந்து வால்மீகி. வால்மீகி வந்து ஒரு கொள்ளைக்காரரா இருந்து, அப்புறம் தான் வந்து இவ்வளவு பெரிய முனிவர் ஆனாங்க இல்லையா? வியாச தேவர், அப்புறம் வந்து பிரகலாதன், அப்புறம் பரீட்சித் மகாராஜா. அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பாடங்கள வந்து குடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க அருளிய உபதேசங்கள் என்ன? அவங்க அவங்களோட பிரார்த்தனைகள் எப்பேர்ப்பட்டதா இருக்கு? அவங்க எப்படி வந்து பரமபுருஷ பகவானை அறிஞ்சுக்கிட்டாங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட பிரச்சாரத்துக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணணும் நம்ம. "கிருதே யத்யாயதோ விஷ்ணும் திரேதாயாம் திரேதயாம் யஜதோ மஹேஹி
துவாபரே பர்ஜர்யாயம் கலௌ தத்ரி கிருத்தனாத். சத்திய யுகத்தில் மக்கள் பகவான் ஹரியை தியானித்து என்ன பலன்களை பெற்றார்களோ, திரேதா யுகத்தில் யாகங்கள் செய்து என்ன பலன்களை பெற்றார்களோ, துவாபர யுகத்தில் கோயில் வழிபாடுகளால் என்ன பலன்களை பெற்றார்களோ, அந்த பலன்களை எல்லாம் கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்வதால் எளிதாக பெற முடியும். அப்ப கலியுகத்துல ஒரே வழி வந்து சாண்டிங், சாண்டிங், சாண்டிங். நம்ம கூட பிரபுபாத் ஹிஸ்டரி படிக்கும்போது, பிரபுபாத் கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அவங்களோட டிசைபிள். ஒரு ஒரு டிசைபிள வந்து நேம் வந்து சொல்லி, அ அந்த ஆனந்த் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாரி அவரோட உடல வந்து நீத்துட்டாரு அப்படின்னு சொன்னோனே, பிரபுபாத் கேட்பாங்க, "16 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரா?" அப்படின்னு கேட்பாங்களாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அந்த சாண்டிங் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த நாமம் தான் நம்ம வந்து பகவான் கிட்ட நம்மள அழைச்சிட்டு போகும். அப்படிங்கிறத நம்ம வந்து பிரபுபாத்தோட ஹிஸ்டரி படிக்கும்போது, இந்த நாமத்தோட முக்கியத்துவம், இந்த நாமத்தோட ருச்சி என்னங்கிறத நம்ம பிராக்டிஸ் பண்ணி இன்னும் வளர்த்துக்கிட்டே போகணும். இந்த நாம ருச்சி வரணும் நம்மளுக்கும். ஹரே நாம, ஹரே நாம, ஹரே நாமைவ கேவலம். பௌல நாஸ்தியேவ, நாஸ்தியேவ, நாஸ்தியேவ கதிர் அந்யதா. சண்டைகளும், சச்சரவுகளும் நிறைந்த கலியுகத்தில் முக்தியை பெற ஒரே வழி பகவான் ஹரியின் நாமத்தை உச்சரிப்பது மட்டுமே. இதைத் தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. அப்ப கலியுகத்துல நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண ஒரே இது வந்து இந்த மாரி மகா மந்திரம், ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் மட்டும் தான். வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹரி நாமத்தை உச்சரியுங்கள், மகிழுங்கள். அந்த பிக்சர்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஜாரிக்கண்ட் ஃபாரஸ்ட். அப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த ஜாரிக்கண்ட் அந்த காட்டு வழியா போகும்போது, அங்க இருக்கிற அந்த மிருகங்கள் எல்லாமே அந்த கிருஷ்ண உணர்வ பெறுதாம். இத்தனைக்கும் எதிரி எதிரி மிருகங்கள்லாம் இருக்குது. பக்கத்துல ஒண்ணைய ஒண்ணு சாப்பிடுற அந்த மிருகங்கள்லாம் இருக்குது. ஆனா அதுக்கு எதுவுமே அந்த உணர்வுகளே இல்ல. அது எல்லாம் பகவான பார்த்துட்டு, பகவான் கூட சேர்ந்து இந்த ஹரிநாமத்த உச்சரிச்சு டான்ஸ் ஆடி ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஜாரிக்கண்ட் ஃபாரஸ்ட்டோட பாஸ் டைம் தான் இந்த ஸ்லைட்ல குடுத்துருக்காங்க. கண்ணோட்டம். வகைகள், தன்மைகள், விளைவுகள். முக்தி மற்றும் பரம வாசஸ்தலம். உதாரணம் ஹரிதாஸ் தாக்கூர வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து இத வந்து நம்ம என்ன பண்ணணும்? பகிர்ந்துக்கிடணும். அப்புறம் வந்து பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் விட தலைமையானது என்னது? கீர்த்தனம், அப்புறம் வந்து ஜபம். ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மட்டும் தான் மகானோட லோகத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா.